Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் கற்றதும் பெற்றதும் அடுத்த அத்தியாயம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சின்ன வயதில் இத்தனை ஏமாற்றமா? பிரிவோம் சந்திப்போம் என்றொரு புது படம் அறிவித்திருக்கிறார்களே, அது உங்கள் கதையா என்று சேட்டில் கேட்டார்கள். கடிதங்களும் வந்தன. வரப்போகும் படத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் ஏதும் இல்லை. பிரிவோம் சந்திப்போம் என்ற தலைப்பில் 22 ஆண்டுகளுக்கு முன் விகடனில் தொடர்கதை எழுதினேன். திருநெல்வேலி ஜில்லா பாபநாசத்தில் மின் உற்பத்தி நிலையத்தில் என் தந்தை டிவிஷன் இன்ஜினியராக பணிபுரிந்தார். நான் MIT படித்து கொண்டிருந்தேன். லீவுக்கு போவேன். அகஸ்தியர் நீர்வீழ்ச்சி, டைவர்ஷன் வியர், பான தீர்த்தம் போன்ற அழகான தாமிரபரணியின் ஆரம்ப பிரதேசங்கள் மனதில் பதிந்திருந்தன. படித்து முடித்து வேலைக்கு போய் கல்யாணம் செய்து கொண்டு பல வருடங்கள் கழித்து எழுதத் தொடங்கிய போது அந்த சூழல் மனதில் பத்திரமாக இருந்தது. அதை களனாக வைத்து ஒரு தொடர்கதை எழுதினேன். படித்து முடித்த ஓர் இளைஞன் ஒரு வெகுளி பெண்ணின் நட்பை காதல் என்று எண்ணிக்கொள்கிறான். அந்த பெண்ணை அமெரிக்க மாப்பிள்ளை கொத்தி சென்று விடுகிறான். ஏமாற்றத்தில் இந்த இளைஞன் தற்கொலை செய்து கொள்ள முயற்சிக்க அவன் தந்தை அவனை நிலைப்படுத்தி, இதற்கு போய் உயிரை விடுவதா, நீயும் அமெரிக்கா போய் எதையோ சாதிக்கலாம் என்று தைரியம் சொல்வதாக கதை முடிந்தது. ஆசிரியர் பாலசுப்ரமணியன், இந்த கதையை நீங்கள் 2ஆம் பாகமாக அமெரிக்காவில் வச்சு தொடரலாமே என்றார். நான் அமெரிக்கா போனதில்லையே என்றேன். அதனால் என்ன, போய் வாருங்களேன் என்று டிக்கெட் தந்து அனுப்பினார். அமெரிக்கா சென்று திரும்பியதும் பிரிவோம் சந்திப்போம் பாகம் 2 சில மாதங்களிலேயே தொடர்ந்தது. இளைஞன் ரகு அந்த வெகுளி பெண் மதுமிதாவை அமெரிக்காவில் சந்திக்கிறான். பலர் அதை என்னுடைய சிறந்த நாவல்களில் ஒன்றாக சொல்கிறார்கள். இன்றும் மதுமிதா என்ற பெயர் பெண் குழந்தைகளுக்கு வைக்கப்படுகிறது. 22 ஆண்டுகள் கடந்தும் பிரிவோம் சந்திப்போம் நாவல் ஒவ்வொரு முறை மறுபதிப்பாக வரும்போது ஆசிரியர் பாலனின் திறமையையும் தாராள மனசையும் நினைத்துக் கொள்கிறேன். ஃபிலிம் சேம்பரில் போய் பணம் கொடுத்து டைட்டிலை பதிவு செய்து கொண்டு அவ்வப்போது புதுப்பிக்க வேண்டிய அவசியமெல்லாம் எனக்கில்லை. மக்கள் மனதில் பதிவு செய்து விட்டேன், அது போதும். டைரக்டர் AR காந்தி கிருஷ்ணா இந்த நாவலை படம் எடுக்க திரைக்கதை அமைத்து வைத்திருக்கிறார். இதற்காகவே பாபநாசம் போய் வந்தார். ஆனால் இதற்காக இன்னும் அமெரிக்கா போகவில்லை. இடையே அவர் சிவாஜிக்காக அமெரிக்கா போக வேண்டி வந்துவிட்டது. சிவாஜி எப்போ ரிலீஸ் என்று என்னை அடிக்கடி கேட்கிறார்கள். ஸ்காட்லாண்டில் AR ரஹ்மான் ரெக்கார்டிங் செய்து கொண்டு இருப்பதாக தகவல். எப்படியும் மே மாதம் வந்துவிடும். கவனம் கலைக்க கிரிக்கெட் தான் இல்லையே. கத்தீட்ரல் ரோடில் ஒரு நகைக்கடைக்கு போயிருந்தபோது அங்கிருந்த சேல்ஸ்மேன், சிவாஜி கதை சொல்லுங்கள், விலை 1000 ரூபாய் குறைக்கிறோன்ற போது இந்த படத்தின் மேல் உள்ள எதிர்பார்ப்பு என்னை திகைக்க வைக்கிறது. ரிச்சி ஸ்ட்ரீட்டில் கேசட் CD வாங்கும் போதே ஆரத்தி சுற்றி வாங்குகிறார்களாம் ரஜினி ரசிகர்கள். விஜய் டிவியின் சூப்பர் சிங்கர் ஜூனியர் பாட்டு போட்டியில் தமிழ்நாட்டின் சிறுவர் சிறுமியரால் எத்தனை விதமாக முன்பே வா என் அன்பே வா பாடலை பாட முடியும் என்பதை அறிய முடிகிறது. இந்த குழந்தைகள் பாடிக்காட்டும் பாடல்களை விட அவர்களின் அங்க அசைவுகளையும் ஏமாற்றத்தை சமாளிக்கும் முறைகளையும் அதிகம் கவனிக்கிறேன். நல்லா பாடுறேம்மா, அடுத்த வருஷம் இன்னும் நல்லா பாடுவேன் என்று சொன்னால் சில குழந்தைகள் சமத்தாக தலையாட்டி விட்டு சிரித்து கொண்டே செல்கிறார்கள். சில குழந்தைகள் படக்கென்று கண்களில் நீர் தழும்ப துடைத்து கொண்டு செல்கிறார்கள். ஒரு குழந்தை கதவை தட்டி உள்ளே சென்று நடுவரை அதட்டி, என்னை எப்படி நிராகரிக்கலாம், நல்லா தானே பாடினா என்று சண்டை போட்டு பேப்பரை பிடுங்கியது. இத்தனை ஏமாற்றங்கள் சின்ன வயசில் தேவையா என்று யோசிக்கிறேன். பெற்றோர்களும் ஓரத்தில் நின்று கொண்டு கண் கலங்குகிறார்கள். தத்தம் சின்ன வயசு ஏமாற்றங்களை மறுவாழ்கிறார்கள். இவ்வகை பெற்றோர்கள் குழந்தைகளிடம் அதிக எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி விடுகிறார்கள். பையன்கள் என்றால் 8வது வயசிலேயே கிரிக்கெட் பேட்டை பிடுங்கிவிட்டு IIT கோச்சிங் ஆரம்பித்து விடுகிறார்கள். பெண்கள் என்றால் 6வது வயதிலேயே கலர் பென்சிலை பிடுங்கிவிட்டு பரதநாட்டியம், பாட்டு கிளாஸு, கம்ப்யூட்டர் கிளாஸுன்னு அனுப்பிவிடுகிறார்கள். நல்லவேளை எதிர்பார்ப்புகள் ஏதும் இல்லாத ஒரு பாட்டியிடம் நான் வளர்ந்தேன். அவன் யாருடைய பேரன், பாஸ் பண்ணிடுவான் என்ற ஒரே நம்பிக்கையை சின்ன வயசில் காலமான தன் கணவரின் பேரில் வைத்து வளர்த்தாள். இதனால் போட்டிகள் எதற்கும் என்னை அவள் அனுப்பவில்லை. நானாக சென்று ஒரே ஒரு முறை MITயில் பாட்டு போட்டியில் கலந்து கொண்டு கர்நாடக இசை பிரிவில் காரணம் கேட்டு வாடி பாதி பாடிவிட்டு 3வது பரிசு சொப்பு மாதிரி ஒரு கப்பு வாங்கினேன். அந்த பிரிவில் மொத்தம் கலந்து கொண்டவர்கள் எண்ணிக்கை 3. அந்த கப்பை அலமாரியில் வைத்து பக்கத்தில் ஒரு பூத கண்ணாடியையும் வைக்கணும் என்பாள் என் மனைவி. கேள்வி: ஜெம்மாலஜி பற்றி உங்கள் கருத்து என்ன? நீங்கள் அதை நம்புகிறீர்களா? பதில்: இயற்பியல் படித்த எனக்கு கண்ணாடி கற்களின் வண்ணங்களுக்கான காரணங்கள் தெரியும். சூரியனின் ஸ்பெக்ட்ரல் நிறமாலை ஒளியில் மற்ற அலை நீளங்களை கிரகித்து கொள்வதால்
ஏற்படுவது ஒற்றை வண்ணம் என்பதையும் முழுமையான உள் பிரதிபலிப்பான டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் பற்றியும் அறிந்த ஒருவனால் எப்படி நம்ப முடியும்? பதில் 2. என் மனைவி ஒரு நவரத்ன மோதிரம் தந்திருக்கிறாள். அதை கேட்டாமல் அணிந்து கொள்வதால் நல்ல பலன் உள்ளது. வீட்டில் நிம்மதி. எனக்கு பிடித்த கவிதை. கடைசி மடல் என்று கனவிலும் நினையாதே, மீளவித்தாய் விழுதலும் வீரியமாய் முளைத்தலும் பூவும் பிஞ்சும் கனியும் தாங்கி போராட வருதலும் எவ்வாறு கடைசியாகும்? சஞ்சுதன். எனக்கு பிடித்த மேற்கோள். என் நீண்ட ஓய்வுக்கும் ஆரோக்கியத்துக்கும் காரணம் சரியாக தெரிந்துவிட்டது. நான் ஒரு சிகரெட் பிடித்ததில்லை, ஒரு பெண்ணை கூட தொட்டதில்லை என் 10 வயசு வரை. ஜார்ஜ் மூர். அடுத்து அழிவின் விளிம்பில். புதுமை பித்தன் விளையாட்டாக சில வெண்பாக்கள் எழுதியுள்ளார். கந்தா கடம்பா கதிர்வேலா கட்டழகா, சந்தார் தடந்தோளா சட்டுனுவா, இந்த ஊர் ரேடியோ காரனை நெருக்குகிறாள் லேட்டாச்சான், ஓடியே வா. நூற்றாண்டு நிறைவு பெறும் புதுமை பித்தன் அற்புதமான கதைகள் எழுதியது போதாதா? எதற்காக தலை தட்டும் வெண்பாக்கள் எழுத வேண்டும்? படைப்பாளிக்கு ஒரு வடிவம் சில வேளைகளில் போதுவதில்லை. எதையாவது அவசரமாக செய்ய வேண்டிய அவசியம் நேரும்போது கிடைக்கிற வடிவத்தை பயன்படுத்துகிறார்கள். விக்ரமாதித்தன் கதை, கட்டில் சொன்ன கதை, உருவக கதை, கயிற்றரவு, குறுநாவல், சிற்றன்னை என கையில் கிடைத்த எந்த வடிவத்தையும் பயன்படுத்தியுள்ளார் புதுமை பித்தன். வெண்பாவையும் விட்டு வைக்கவில்லை. இதுபோல கூப்பாரா, பிச்சமூர்த்தி, சீசு செல்லப்பா போன்றவர்கள் புதுக்கவிதை வடிவத்தை நாட அதுவே ஒரு தனி இயக்கமாகி இப்பொழுது தமிழின் பிரதான வடிவமாகி அரங்கங்களில் சீப்படுகிறது. கல்கி சங்கீத பிரியர், அதனால் சில அருமையான இசைப்பாடல்கள் இயற்றினார். ஜானகிராமன் பாடியே காட்டுவார். வைத்தீஸ்வரன் போன்ற கவிஞர்கள் கவிதையுடன் நவீன சித்திரங்கள் வரைந்திருக்கிறார்கள். கமல்ஹாசன் ஒரு தொகுப்பு கொண்டு வரும் அளவுக்கு கவிதைகள் எழுதி வைத்துள்ளார். ரஜினிகாந்தின் ஆன்மீக அறிவு ஆழமானது. சுஹாசினி, ராதிகா போன்றவர்கள் படப்பிடிப்பின் இடையில் நிறைய புத்தகங்கள் படிப்பதை பார்த்திருக்கிறேன். R.S. மோகனராஜன் குமரி மாவட்டத்து தமிழ் வழக்கு என்ற தன் ஒல்லியான புத்தகத்தை அனுப்பியிருந்தார். விலை 50 காசு. குமரி மாவட்டத்தின் அன்றாட சொற்களில் வடமொழி பிறமொழி கலப்பு இல்லை என்பதை நிலைநாட்ட பல உதாரணங்கள் கொடுத்திருக்கிறார். அவற்றில் சில: சாதம் சோறு, ஜாஸ்தி கூடுதல், நிஜம்தான் நேர்தான், புரிஞ்சுதா விளங்கியதா, சட்டை உடுப்பு, சாப்பிட்டான் தின்றான், வேஷ்டி முண்டு, மோசம் ஐயம், பரவாயில்லை கொள்ளலாம். மலையாளம் தமிழின் கிளைமொழி. நம்பூதிரிகள் என்னும் ஆரியர்கள் சேர நாட்டில் நுழைந்து அதில் வடமொழியை கலந்து விட்டார்கள் என்பது போன்ற விவாதத்துக்குரிய கருத்துக்களை நாம் அடிக்கடி உறக்கச் சொல்வதால் தான் முல்லை பெரியாருக்கு இன்னொரு அணை கட்டி தண்ணீரை தடுக்க வேண்டும் என்கிறார்கள் மலையாளிகள். நம் உலக உரண்டை பூகோள பாட வகுப்பறையில் வைத்திருக்கும் அளவுக்கு சுருக்கினால் நம்மை சுற்றியுள்ள காற்று மண்டலம் 2 பூச்சி பெயிண்ட் அளவுக்கு தான் வரும். அத்தனை மெல்லியது. உண்மையில் அது சுமார் 1900 கிலோமீட்டர் பரவி இருந்தாலும் உலகின் அளவுடன் ஒப்பிட்டால் ரொம்ப சின்னது. ஆனால் மிக மிக முக்கியமானது. இதுதான் நம்மை காப்பாற்றுகிறது, உயிர் வாழ அனுமதிக்கிறது. விண்வெளியிலிருந்து பூமியின் மேல் மோதவரும் அபாயகரமான காஸ்மிக் கதிர்களை வடிகட்டுவதில் இது 4.5 மீட்டர் கான்கிரீட் சுவருக்கு சமம். இந்த காற்று மண்டலம் இல்லையேல் மழை பெய்வதை கூட நம் மண்டை தாங்காது. மழையை மழுப்புவதும் இதே. இவ்வளவு நன்மைகள் தரும் சுற்றுச்சூழலை நாம் பொறுப்பில்லாமல் பாழடித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் எரிக்கும் பொருள்களால் காற்றில் விடுவிக்கும் புகை கார்பன் சக்கரத்தை கலைக்கும்போது சுற்றுச்சூழலின் சராசரி உஷ்ணம் அதிகமாகி வருகிறது. அதற்கேற்ப நாம் பழகும் வழிகளை கற்றுக்கொள்ள திணறுவோம். மனித இனமே அழிவின் விளிம்புக்கு கூட செல்லலாம் என்று எச்சரித்திருக்கிறார்கள். இது எப்போது நிகழும் என்பதை பற்றி கருத்து வேறுபாடு உண்டு. இதற்கு முன்பே பூமியின் சரித்திரத்தில் ஒரு தடவை இம்மாதிரி நிகழ்ந்திருக்கிறதாம். அதிலிருந்து 60,000 ஆண்டுகள் ஆயிற்றாம். ஃபாசில் ஃபியூல் என்னும் பெட்ரோல், டீசல் எரிவாயு காலியாகிவிடும். அதற்கு இன்றைய கணக்கின்படி 40 ஆண்டுகள் ஆகும் என்கிறார்கள். அதற்கு முன்பே ஹைட்ரஜன் அல்லது சூரிய சக்தி சார்ந்த வாகனங்கள் கண்டுபிடிக்க விட வேண்டும். அணுமின் உற்பத்தி அதிகமாக வேண்டும். அணுமின் நிலையங்களில் சுற்றுச்சூழலை பாதிக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதன் கழிவுப் பொருள்கள் கதிரியக்கம் ஒரு பிரச்சனை. எனவே இப்போதைக்கு கவலை இல்லை.
எனக்கு பிடித்த கவிதை முன்னாள். தினம் சமைக்கும்போது இந்த தண்ணீரில் தான் நீந்தி சாதனைகள் செய்தோம் என்று நினைத்ததுண்டா என்ற கேள்விக்கு சிரித்தாள் குடும்ப தலைவி ஆகி கொஞ்சம் குண்டாகவும் ஆகிவிட்ட அந்த முன்னாள் நீச்சல் வீராங்கனை முகுந்த் நாகராஜ். இத்துடன் இன்றைய எபிசோட் முடிஞ்சது. நாளை மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி.